வேளாண் துறையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் முன்னோடி திட்டங்களால் தேனி மாவட்டத்தில் விளை நிலங்களின் பரப்பளவு அதிகரித்து உணவு உற்பத்தியும் உயர்ந்துள்ளது. இம்மாவட்டத்தில் பசுமை புரட்சி ஏற்படுத்தியுள்ள முதலமைச்சரின் ஆக்கப்பூர்வ திட்டங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் மகாகவி பாரதியார். அவரது முற்போக்கு சிந்தனைக்கு வடிவம் கொடுக்கும் வகையில் உழவு தொழிலை முக்கிய தொழிலாக கொண்டு தேனியாய் உழைத்திடும் தேனி மாவட்ட விவசாயிகள் நெல், வாழை, தென்னை, காய்கறிகள், பழ வகைகள், பணப்பயிரான ஏலக்காய், மிளகு, தேயிலை, காபி என பல்வேறு வகையான பயிர்களை பயிரிட்டு வருகின்றனர். உழவர் பாதுகாப்பு திட்டம், மானியத்துடன் கூடிய சொட்டு நீர் பாசனம், மானியத்துடன் கூடிய சூரிய மின்மோட்டார், வெளிநாடுகளுக்கு விவசாயிகளை அழைத்துச் சென்று களப்பயிற்சி வழங்குதல், நெல் விளைச்சலை அதிகரிக்க திருந்திய நெல் சாகுபடி, மகளிர் குழுக்கள் மூலம் விதை உற்பத்தி செய்யும் அம்மா விதை உற்பத்தி மையம், விவசாயிகளே விதைகளை உற்பத்தி செய்யும் விதை கிராம திட்டம், மானிய விலையில் மருந்துகள், உரங்கள், வேளாண் கருவிகள் வழங்குதல் போன்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உன்னத திட்டங்களால் தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகமே உணவு உற்பத்தியில் முன்னிலை பெற்று விளங்குகிறது. கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு தண்ணீர் திறந்து விட்டதிலிருந்து இன்று வரை எந்த தண்ணீர் தட்டுப்பாடும் கிடையாது. தேவையான அளவுக்கு தண்ணீர் தாராளமாக கிடைக்கிறது. தமிழக மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுடைய ஒரு சிறப்பான வழிகாட்டின் பேரிலே தேனி மாவட்டம் முழுவதும் ரசாயன உரங்களாக இருந்தாலும் சரி, பூச்சி மருந்துகளாக இருந்தாலும் சரி, எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் விவசாயிகளுக்கு தேவையான நேரத்திலே தேவையான அளவுக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு தேவையான உரம் பொட்டாசு, டிஏபி, யூரியா, காம்ப்ளெக்ஸு இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் தேவைக்கு ஏற்ப அங்கங்கே கூட்டுறவு சொசைட்டியெல்லாம் சிரமம் இல்லாமல் வாங்கிட்டு இன்றைக்கி விவசாயம் செலுத்து நல்லபடியாக இருக்குது. இன்னும் ஒரு 20 நாள் அறுவடைக்கு வரும். இது மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுடைய அந்த தொடர் முயற்சினால் முல்லை பெரியார் அணையில் தண்ணி 140 அடி இருந்ததுனால எங்களால் காலத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தொடர் சட்ட போராட்டங்களின் விளைவாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தப்பட்டது. இதனால் தேனி மாவட்டத்தில் உள்ள 18 கால்வாய்கள் மூலம் தண்ணீர் தட்டுப்பாடின்றி கிடைப்பதால் விளை நிலங்களின் பரப்பளவு அதிகரித்துள்ளது. 2 மடங்கு உற்பத்தி, 3 மடங்கு வருமானம் என்னும் இலக்கை அடையும் நோக்கில் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று முதலமைச்சர் தேவையான உதவிகளை வழங்கியதால் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் தோட்டக்கலை மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகளின் நேரடியான ஆலோசனையின் பேரில் வேளாண் திட்டங்கள் குறித்து விவசாயிகள் அறிந்து வருகின்றனர். நமது முல்லை பெரியார் அணையிலிருந்து தொடர்ந்து இந்த ஆண்டு முதல் பருவமானாலும் சரி, நடப்பு பருவம் 2ஆம் பருவமானாலும் சரி, தொடர்ந்து நீர் வந்து கொண்டிருப்பதால் விவசாயிகள் எந்த விதமான நீர் பற்றாக்குறையும் இல்லாமல் மன மகிழ்ச்சியுடன் நெல் சாகுபடி செய்து வருகின்றனர். உணவு உற்பத்தி இலக்கான 2,20,000 மெட்ரிக் டன்னில் இவ்வாண்டு குறைந்தது 3,28,700 ஹெக்டர் உற்பத்தி ஆகும் என எதிர்பார்க்கிறோம். 2ஆம் பருவத்தில் இன்னும் அதிகமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மழைநீர் சேகரிப்பு மற்றும் தடுப்பணைகள் மூலம் அனைத்து ஏரி குளங்களில் தண்ணீர் தேக்கப்பட்டதால் சுற்றுப்புற வட்டாரங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் தோட்டப்பயிர்களான பீட்ரூட், முள்ளங்கி, முட்டைக்கோஸ், கத்திரி, தக்காளி உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் திராட்சை, சப்போட்டா, மா போன்ற பழவகைகளின் உற்பத்தியும் அதிகரித்துள்ளது. அம்மாவோட ஆட்சியில் நமக்கு விவசாய இடுபொருள்கள், மிஷினரிஸ் எல்லாம் சப்சிடியில் கொடுக்குறாங்க. இது ரொம்ப களை எடுக்கிறதுக்கு, தென்னை மரத்தில் கிண்ணி போடுறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கீமில் எங்களுக்கு கொடுத்ததுக்கு தமிழக முதலமைச்சருக்கும் விவசாயிகள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேனி மாவட்டத்தில் விளையும் அனைத்து வேளாண் பொருட்களும் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, மும்பை போன்ற வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் அதிக லாபம் பெற்று பயனடைந்து வருகின்றனர். விண்ணை எட்டி தொட்டுவிடும் தூரத்தில் ஓங்கி வளர்ந்து பசுமை போர்த்திய மலைகளை பெற்ற தேனி மாவட்ட விவசாயிகளின் வாழ்வின் வளமை பசுமையாய் துளிர்விடுகிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் மகேஷுடன் தங்கராஜ்.